தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னை கட்சியிலிருந்து நீக்க அதிகாரம் இல்லை, என்னை கட்சியிலிருந்து நீக்க அதிகாரம் இல்லை, பொங்கி எழுந்தார் தமிழக வெற்றி கழக பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் மே 10ஆம் தேதி ஆட்சி அமைத்தது. நாங்கள் லஞ்சத்தை ஒழித்து விட்டோம், ஊழலை ஒழித்து விட்டோம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர்கள், அமைச்சர்கள் வாய்கிலேயே சொல்கின்றார்கள். ஆனால் சொல்வது வேறு, செயலில் வேறு. லஞ்சம் ஒழிக்கப்பட்டதாக தமிழக வெற்றி கழக பிரமுகர்கள் தான் சொல்கிறார்கள், பொதுமக்கள் சொல்லவில்லை. ஆனால் நேற்றைய தினம் கூட தமிழ்நாட்டில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஏறத்தாழ 80 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது தமிழக அரசு அலுவலகங்களிலே. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண் தலைவர் சௌந்தரி, ஞான சௌந்தரி அவர்கள் அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்துக்காக 30 லட்சம் ரூபாய் புஷி ஆனந்த் வசூல் பண்ணுகிறார் என்று குற்றச்சாட்டு கூறினார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். தற்பொழுது அவர் இன்றைய தினம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஷி ஆனந்த் அரசு வழக்கறிஞர் பதவி நியமனத்துக்காக 30 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுகிறார், லஞ்சம் கேட்கிறார் என்ற குற்றச்சாட்டை எழுப்பி வழக்கு தொடுத்த தவேகா பெண் தலைவர் ஞானசுந்தரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஞானசுந்தரி அவர்கள் ஊழலை ஒழிப்பேன் என்று விஜய் சொன்னதால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் சேர்ந்ததாக கூறினார். தன்னை கட்சியிலிருந்து நீக்க விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று பொங்கி எழுந்துள்ளார். அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் பலர் இதே மனநிலையில் உள்ளார்கள். ஊழலை ஒழிப்போம் என்று விஜய் கூறினார், புதிய மாற்றத்தை தருவார் என்றுதான் விஜய் பின்னால் வந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் என்ன நடக்கிறதோ அதே லஞ்சம், ஊழல் அப்படியே தொடர்கிறது. எங்கு பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை, கொலை, களவு, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை ஆகியவை தொடர்கிறது. திமுக ஆட்சிக்கும் தவேக ஆட்சிக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. நடப்பது தமிழக வெற்றி கழக ஆட்சி அல்ல, திமுக ஆட்சிதான் என்று சொல்ல வேண்டும்.